Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு பிஸ்கட் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த பிஸ்கட் பண்றதுக்கு வெறும் 20 நிமிஷம் தான் फ्रेंड्स ஆகும். அது மட்டும் இல்ல நம்ம கிச்சன்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பிஸ்கட் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். 1/2 கப் ரவை எடுத்துர்க்கேன். 1/2 கப் சீனி, நீங்க இதுக்கு பதிலா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் சீனிக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இன்றைக்கி பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக 4 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் தேங்காவை துருவி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சீனி பாகை நல்லா ஆற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதை கை வச்சே நல்லா ரெடி பண்ணிக்க போகிறோம். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம கட்டியான பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். அப்போ தான் பிஸ்கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக கட்டியாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம சின்ன பால்ஸாக எடுத்து பிஸ்கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக வச்சு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா இருத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் பிஸ்கட் மாதிரி கிடைக்கும். அது இவ்வளோ திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் பிஸ்கட் நல்லா வரும். இப்போது அதில் ஒரு ஃபோர்க்கு வச்சு நம்ம ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நம்ம நிறைய ஷேப் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் பிஸ்கட் ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்களும் பாட்டில் கேப் வச்சோ அல்லது ஃபோர்க் வச்சோ அல்லது சின்ன ஸ்டிக்கு வச்சோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் ரெடி பண்ணலாம். இப்போ பிஸ்கட்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ பிஸ்கட்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட்லாம் போட்டுடலாம். ஃப்ளேமை மீடியத்தில் மாற்றிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு செட்டில் 5லேருந்து 6 பிஸ்கட் வரை போடலாம். இது இப்போது மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்படி நல்லா ப்ரௌன் கலராக ஆனதுக்கப்புறம் நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை ஆகிற பிஸ்கட்டை வந்து நம்ம மாற்றி போடணும் தேவையில்லை. சிங்கிள் சைடு நல்லா ஃப்ரை ஆனால் மட்டும் போதும். இப்போது சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இது ஈவினிங் டைம் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.